ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் பிளான் கார்னர். நம்ம இன்னைக்கு மாடி தோட்டத்தில் சண்டே ஈவினிங் நம்ம மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் செடி ஏற்கனவே நடவு செஞ்சுருந்தோம். ஒரு 5 வெரைட்டி. அதெல்லாம் இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு சுற்றி பார்க்க வந்திருக்கிறோம். மேக்ஸிமம் இப்போ காய்க்கு வந்திருக்குது ஒரு சில செடிகள். அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இங்கே பாருங்க, நம்ம வச்ச கிரீன் கத்திரிக்காயில் ஒன்று உருண்டையாக குண்டாக இருக்கிற ரகம், இன்னொன்று இதுலேயே வருங்க டிஃப்ரெண்ட்டாக பச்சை மிளகாய் மாதிரி இருக்குது. நீளமாக கத்திரிக்காய் டிஃப்ரெண்ட்டாக நீல கத்திரிக்காய் பச்சையிலே 2 ரகம் பார்த்தா 2 செடி 2 ரகமாக இருக்குது. ஒன்று உருண்டை கத்திரிக்காய், ஒன்று நீல கத்திரிக்காய். இது ஒரு ரகம். அடுத்து இது வரைக்கும் அந்த டார்க் வயலட் ரகத்தில் இது உருண்டையாக நல்லா இந்த குண்டுக்காய் மாதிரி இருக்கிற ரகம். இதில் ஒரு செடி, இங்கே ஒரு செடி பாருங்க. 2 செடியிலுமே 2 காய் பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு காய் தான் வந்துருக்குது. 2 செடி இருக்குது. இது நார்மலாக நமக்கு அன்றாட சமையலுக்கு கடைகளில் கிடைக்கிற இந்த வரி கத்திரி ரகத்தை சேர்ந்தது. இதில் ஒரு காய் தான் வந்திருக்குது. இனிமேல் தான் காய் பிடிக்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். இது பெங்களூர் கத்திரிக்காய் ரகம். நல்ல நீளமாக பெரிய கத்திரிக்காய் வரக்கூடிய ரகம். இந்த ரகம் இது காய் பறிக்கிற ஸ்டேஜில் வந்துருச்சு. நல்லா காய் பெருசுமாயிருச்சு. இங்கே பாருங்க, இந்த கத்திரிக்காய். இங்கே பாருங்க, டார்க் வயலட்லேயே இந்த குண்டு கத்திரிக்காய் ரகத்துலேயே பெரிய கத்திரிக்காய் ரகம். இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது காய். இது இன்னும் பெருசாகும். இதில் நிறைய பூக்கள் பிஞ்சுகள் இருக்குது. இப்போ ஒரு காய் மட்டும் பெருசாக இருக்குது. இந்த காய் நல்லா இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம மாடி தோட்டத்தில் இன்னும் இந்த வெள்ளை கத்திரிக்காய் ரகம் நம்ம இன்னும் செடி சிறுசாக இருக்குது. இன்னும் பெருசாகலை. இப்போ காய் வந்த செடிகளை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் நம்ம அந்த ஒயிட் கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் பெருசாகி செடி நல்லா காய்க்கு வர ஸ்டேஜில் கண்டிப்பாக அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்ஸ் பண்ணதான் நம்ம வீடியோ யூடியூப் ப்ரொமோட் பண்ணு. அதனால முடிஞ்ச வரைக்கும் லைக்ஸ் அதிகமாக கொடுங்க. ஓகே, பாய்.